புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அப்படின்னு எடுக்கும்போது, மிக முக்கியமான புற்றுநோயா பார்க்கும்போது, பெண்கள்ல மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வருது. ஓரல் கேன்சர் வந்து ஒரு 4வது இடத்துல நம்ம நாட்டுல இருக்கு. வேறஸ் நீங்க ஆண்கள்ல எடுக்கும்போது, ஓரல் கேன்சர் வந்து கிட்டத்தட்ட முதல் இடத்துல இருக்கு. இதெல்லாம் ரீசன் வந்து இந்த டொபாக்கோ சூயிங்னால வரக்கூடிய ஒரு மெயின் காஸ். மற்ற காசஸ் நெறைய இருக்கு. இது நீங்க வாய் புற்றுநோய் அப்படின்னு எடுக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 8 காஸ் இருக்கு. நாங்க 8 எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மோக்கிங். 2வது வந்து இந்த டொபாக்கோ சூயிங், ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ அப்படின்னு சொல்லுவோம். 3வது வந்து இந்த ஸ்பிரிட்ஸ்ன்றது ஆல்கஹால். இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து 4வது இந்த ஷார்ப் டூத். இது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்ட். நிறைய பேர் வந்து இந்த பல்லு உடைஞ்சிருச்சு, ஆனால் அந்த உடஞ்ச பல்ல வந்து அது வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருவாங்க. அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அது கொஞ்ச நாள் உராசிக்கிட்டே இருக்கும். அந்த ஏரியா வந்து கேன்சராக மாறக்கூடிய தன்மைகள் ஜாஸ்தி. நாட் ஓன்லி இந்த ஒரு புரோக்கன் டூத், நம்ம வாயில் இருக்கிற இந்த பல் செட்டுகள் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உராசிக்கிட்டே இருக்கும்போது அது நாட் குட் ஃபார் நம்ம டிஷ்யூஸ். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சன்லைட் ஒரு காரணமா? சன்லைட்டும் ஒரு காரணம். ஆனால் சன்லைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உதடுகள் வெளியில் அந்த மாதிரி வரக்கூடிய கேன்சர்ஸ்க்கு வேறு ஸ்கின் எக்ஸ்போஷர், சன்லைட் வந்து எங்கே படுதோ அந்த இடத்துல வரக்கூடிய இதுக்கு சன்லைட்டும் ஒரு காரணம். சன்லைட்டில் இருக்கிற இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அது வந்து ஒரு காரணமாக பார்க்கப்படுது. அந்த கேன்சர்ஸ் வந்து யூஸ்வலாக நம்மளை விட ஃபேர் ஸ்கின் பீப்புளுக்கு இன்னும் காமனாக அஃபெக்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து இந்த டார்க் ஸ்கின்னும் போது கொஞ்சம் இந்த மெலனின் பிக்மெண்டேஷன் அது ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதனால் நம்மளுக்கு வராதுன்னு இல்லை, நம்மளுக்கு வர சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனால் ஃபேர் ஸ்கின் பீப்புளுக்கு இந்த சன்லைட்னால வரக்கூடிய ஸ்கின் கேன்சர்ஸ் உடைய ரேட் கொஞ்சம். அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் வந்து லேட் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறவங்க ரொம்ப அதிகம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த கேன்சருக்கு வந்து இனிஷியலாக வலி இருக்காது. அதனால் அது பாட்டு இருந்துட்டு போகுதுன்னு இவங்க அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவாங்க. அது ஒரு ஸ்டேஜில் வளர்ந்து இவங்களுக்கே அது வந்து ஒரு டிஸ்ஃபிகர்மெண்ட் வரும்போது, இல்லை லேட்டர் ஸ்டேஜில் அது ஒரு நரம்பில் போய் படும்போது அது வலி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அந்த டைமில் தான் அவங்க வந்து ஒரு மருத்துவரை அணுகுவாங்க. அந்த டைமில் அவங்க அணுகும்போது அப்பையும் இந்த கேன்சர் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமில் அது போகும்போது நிறைய இந்த வெளியிலலாம் பார்த்துருப்பீங்க, நல்ல அந்த கேன்சர் புண்ணு வெளியிலலாம் வந்திருக்கும், அதில் புழுக்கள்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு சாப்பிட முடியாது, வாய் திறக்க முடியாது, அதுலேருந்து ரத்தம் வரலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் அந்த கிளிப்பிங்கில் வந்து அந்த அந்த போர்ஷனை வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரமான. கண்டிப்பாக இதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். யூஸ்வலாக இந்த வாய் புற்றுநோய்க்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் அறுவை சிகிச்சை தான். அது வந்து நம்ம ஸ்டேஜ் வைஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிங்கிள் மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈதர் சர்ஜரி இல்லைனா கதிர்வீச்சு தெரப்பி. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கான ரிசல்ட்ஸ் வந்து எப்போவுமே வாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் சர்ஜரிக்கான ரிசல்ட்ஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அப்படின்னு வரும்போது நீங்கள் மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட், ஒரு ட்ரீட்மெண்ட் பத்தாது. ஸோ சர்ஜரி ஃபாலோட் பை நீங்கள் கதிர்வீச்சு தெரப்பியும் கொடுக்குற மாதிரி வரும். தேவைப்பட்டால் கீமோதெரப்பியும் ஆட் பண்ணுவாங்க.